நீங்களாவது ஏதாவது செய்யுங்கம்மா. டாக்டர் தான் பொறுப்பு இல்லாம பேசிட்டு போயிட்டாரு. நீங்க ஏதாவது செய்யணுமா? நான் என்னப்பா செய்வேன்? எங்க ஹஸ்பண்டுக்கு பாம்பேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நான் பாம்பேக்கு போறேன். நான் போயிட்டு வரேன்ப்பா. அடுத்த கேம்ப் எங்க? பாம்பே. பாம்பே. மைக்கேல் ஒன்னதான்ப்பா பார்க்க வந்தேன். இவன் அடிக்கடி ஆபீஸ் வந்து தொந்தரவு பண்றான் டாக்டர். நடந்ததெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்களா சார்? எல்லாம் தெரியும். ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம். என்ன பண்ண முடியும் சார்? நீங்க உங்க பத்திரிகையில டாக்டரை பத்தி நல்ல வார்த்தை எழுதணும் சார். அது எப்படிப்பா முடியும்? இதே டாக்டரை இந்திரன் சந்திரன் புகழ்ந்து எழுதியிருக்கோம். இவர் எழுதியிருந்தா கட்டுரை எழுதி நாங்களே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்குச்சு. இப்போ வேற விதமா எழுதினா யாரும் தப்பா நினைப்பாங்க. அதெல்லாம் முடியாது. நீ அடிக்கடி ஆபீஸ் வந்து தொந்தரவு பண்ணாது. சார், எல்லாரும் கைவிட்ட பிறகு நீங்க மாத்திரம் என்ன சார் சொல்ல போறீங்க? பணம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் எதுக்கு எனக்கு ஆண்டவன் எனக்கு சக்தியை கொடுக்கலீங்க. மைக்கேல், பாண்டியன் துடிதுடித்து செத்தது இன்னும் என் கண் முன்னாலேயே நிற்குது. இந்த டாக்டர் தன்னுடைய அஜாகிரதையை மறைச்சு இவ்வளவு அனாவசியமா பேசுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மைக்கேல், உனக்கு நான் உதவி செய்யறேன். வைத்தியர்கள் சங்கம் தெரியுமா? வைத்தியர்கள் சங்கம், மெடிக்கல் கவுன்சில், அதுக்கு ரிப்போர்ட் பண்ற வழியை உனக்கு சொல்லித்தரேன். இந்த ரெஜிஸ்டர் வச்சுக்கிட்டே காரியத்தை சாதிக்கலாம். என்ன சொல்றேன்? எல்லாரும் இப்படி பேசிட்டு போனப்புறம் நீங்க இந்த மாதிரி பேசுவீங்க நான் நினைக்கவே இல்லை சார். வெறும் பேச்சு இல்லை மைக்கேல், காரியத்திலே செஞ்சு காமிக்கிறேன். மற்றவங்க மாதிரி என்கிட்ட பெரிய பதவியோ அந்தஸ்தோ பணமோ இருக்குன்னு நான் சொல்லிக்க முடியாது. ஆனா மற்றவங்க யாராலையும் சொல்லிக்க முடியாத ஒன்ன என்னால சொல்லிக்க முடியும்ப்பா. நான் ஒரு மனுஷன் மைக்கேல். அந்த இன்ஜெக்ஷன் போட்டுங்க எல்லாருமே புது வியாதி வந்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? இந்த ரெஜிஸ்டர் தாங்க. செத்து போனவங்க 18 பேர் பேரும் இதுல வரிசையா எழுதிருக்குங்க. பாண்டேந்திரமா வலிப்பந்து செத்தப்போ ரகுங்கிறவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு வந்திருக்காரா? வரலீங்க. நான் போய் அவர் வீட்டுல விசாரிச்சேன். சபாநாயகன் யாரோ ஒருத்தர் அவருக்கு நிறைய பணம் கொடுத்து வெளிநாட்டுல படிக்க அனுப்பிச்சிட்டாருங்க. யார் அந்த சபாநாயகம்? தெரியாது. நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க. டாக்டர் நவநீதம், நீங்க ஏதாவது கேட்க போறீங்களா? அந்த சேரியில் கேம்ப் நடக்கிற போது இந்த இன்ஜெக்ஷன் டியூப் மருந்து இதெல்லாம் சேரியில் ஏதாவது வச்சிருந்தேன் நான் கேம்ப்லயே. ஆமாங்க. உன் சேரி ஜனங்க, எழுத்து வாசல் இல்லாத ஜனங்க, படிப்பறிவு இல்லாத ஜனங்க அந்த மருந்து இன்ஜெக்ஷன் டியூப் எல்லாம் எடுத்து வேடிக்கை பார்த்துருக்கலாம் இல்லையா? சில சமயம் சின்ன பசங்கள்லாம் எடுத்து விளையாடி இருக்காங்க. நான் கூட கருத்து நிறுத்தி. சின்ன பசங்க விளையாண்டாங்க. ஸ்மால் பாய்ஸ் ஆஃப் பிளேயிங். யூ ப்ளீஸ் நாட் இட். ஸ்மால் பாய்ஸ் ஆஃப் பிளேயிங். இந்த ரிஜிஸ்டர் எத்தனை நாள் உங்ககிட்ட இருக்கு? 1 மாசமா என்கிட்ட தாங்க. 1 மாசமா ரிஜிஸ்டர் உங்ககிட்ட இருக்கு. இதுக்கு முன்னால சேரியில் கேம்ப் நடத்துற போதும் நீ தான் இந்த ரெஜிஸ்டர்ல எல்லாரும் பேரும் எழுதிக்கிட்டு இருந்த. ஆமாங்க. இப்ப ரெஜிஸ்டர் 1 மாசமா உங்ககிட்ட இருக்கு. நீ வேணும்னா உங்க இஷ்டப்படி அதை மாத்தி எழுதிருக்கலாம் இல்லையா? சார், சத்தம் போடாதப்பா. பதில் என்னவோ அதை மட்டும் சொல்லு. நான் அப்படிலாம் செய்யலைங்க. கடைசியா ஒரு கேள்வி. நீ நர்சிங் ஹோம்ல இருந்து பணத்தை திருடி விட்ட, அதனால உன்னை நான் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் இங்க வந்து கண்டபடி உளறி. சார், இது அநியாயம். என்ன எப்ப சார் நீங்க டிஸ்மிஸ் செஞ்சீங்க? கேள்விக்கு உண்டு இல்லைன்னு பதில் சொல்லுங்க. சார், அவர் போட்ட மருந்துனாலதான் அவங்க எல்லாம் செத்து போறாங்க. ஆண்டவன் சாட்சியா நான் சொல்றேன் சார். அது அவருக்கே தெரியும். எனக்கு தெரியாது. நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? என்னத்தைக்கு சொல்றது? அவன் தான் கத்து கத்துறாரு. மரியாதை கேட்ட உங்க 3 பேர்லயும் ஒரு மரியாதை இல்லை அவனுக்கு. நவநீதம், இந்த மருந்து நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? உலகத்திலேயே டிவிக்கு யாருமே கண்டுபிடிக்காத மருந்து நாம கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம தேசத்துக்கு ஒரு பேரும் புகழும் வரணும் அப்படின்னு என் மனசுல ஒரு தேசபக்தி. அதே தேசபக்தி தீவிரத்துல ராப்பகலா ஓய்ச்சி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மருந்து தயார் பண்றதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்க இல்லையா? இந்த பேப்பர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. டாக்டர் நவநீதம், நீங்க வேற ஏதாவது சொல்றது பாக்கி இருக்குதா? ரொம்ப நேரமா ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப சொல்லிடுறேன். இந்த என்கொயரி அனாவசியம் ஒரு அசல் பைத்தியக்காரத்தம். டாக்டர், அதை பத்தி உங்களை கேட்கல. வெளியில இருக்க டாக்டர் நவநீதம், இந்த விசாரணை ஆரம்பத்திலிருந்தே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க பிஹேவியர் சரியா இல்லை.
Try to behave yourself. I need not be taught the principles of good behavior by anybody else. பிரின்சிபலே இல்லாம எல்லா காரியமும் செய்துட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் சார் பிரின்சிபலை பத்தி பேசுறீங்க? The whole episode is shocking. நவநீதம், நம்ம தொழில் மற்றவங்க தொழில் மாதிரி இல்லை. ஆண்டவனால படைக்கப்பட்ட உயிர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு புனிதமான கடமை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். மற்ற தொழில்களில் ஏமாத்து வேலை செய்யறது எவ்வளவு குற்றமோ அவ்வளவு பெரிய குற்றம் நம்ம தொழில் அஜாக்கிரதா இருக்குது. உங்க அஜாக்கிரதையினால இந்த டாக்டர் தொழிலுக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க. யூ ஹவ் brought down eternal and monumental shame to the whole medical profession. We are ashamed of you, doctor. We are really ashamed of you. Have you finished? Is this a council of inquiry or a council of abuse? என்ன நடந்துருது இப்படி அமங்கலம் பண்றீங்க? 18 பேர் போயிட்டா அவ்வளவுதானே? உங்க 3 பேர் பிராக்டிஸ்ல மொத்தம் எத்தனை பேர் அவுட்டா இருப்பான்? கூட்டி பார்த்து divided by 3 you will get more than 18. அஜாக்கிரதையா இருந்துட்டு கவர்மெண்ட்ல மருந்துக்கு ஏன் லைசன்ஸ் கொடுத்தான்? கவர்மெண்ட் பேர்ல நடத்துங்க என்கொயரி. டாப் டு பாட்டம் எத்தனை பேர் வெளியில வருதுன்னு பாருங்க. ஜாக்கிரதையா இருந்தான். அந்த இன்ஜெக்ஷன் டியூப் மருந்து இதெல்லாம் சேரிலேயே இருந்திருக்கு. சின்ன பசங்க எடுத்து விளையாடுறாங்க. ஸ்மால் பாய்ஸ் ஆஃப் பிளைட் யூ ஹவ் நோட்டட். அதனால நான் போட்ட மருந்துடைய எஃபெக்ட் வேற விதமா போயிருக்கு. நோ ஒத்துக்க முடியாது. இதெண்டாவதா டாக்டர்? அந்த ரெஜிஸ்டர் மைக்கேல் கிட்டே இருந்திருக்கு. அவனுக்கு என் பேர்ல விரோதம். பார்த்தா யார் செத்து போனாங்களோ எல்லாரும் பேரும் ரெஜிஸ்டர் எழுதிட்டான். சுடுகாட்டு ரெஜிஸ்டர் மாதிரி 18 வரைக்கும் தான் தெரியும் போல் இருக்கு. அது வரைக்கும் எழுதிட்டான். நிச்சயமா அவன் அது மாதிரி செய்திருக்க மாட்டான். அவனை நம்புங்க, என்ன நம்பாதீங்க. அவன் படிப்பறிவே இல்லாதவன், எழுத்து வாசனையே இல்லாதவன். அந்த ஒரு காரணம் போதுமா அவன் நம்பறதுக்கு? இருக்கட்டுமே, ஏன் மருந்துனாலதான் செத்தாங்கன்னு இருக்கட்டுமே. வாட் இஃப் ஒரு புது மருந்து கண்டுபிடிக்கணும்னா 4 பேர் செத்தாதான் முடியும். இது கொஞ்சம் விசேஷமான மருந்து, அதனால 18 பேரா போயிட்டான். அஜாக்கிரதையா இருந்தேன். நான் என்ன அஜாக்கிரதையா அந்த மருந்து கொண்டு போய் மார்க்கெட்லயே கொடுத்தேன். முன்ஜாக்கிரதையா இருக்கட்டும் தானே அதை கொண்டு போய் சேரியில கொடுத்தேன் நான். இதனால செத்து போனவங்க யாரு? பெரிய பணக்காரங்களா, அறிவாளிகளா, சமூகத்துக்கு வேண்டியவங்களா? 18 சேரி ஜனங்க. ஆஃப்டர் ஆல் 18 சேரி ஜனங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்லம் கிளியரன்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. டாக்டர்,